ராம்ஜி ஸ்கெட்ச் ஆர்ட் யூடியூப் சேனல். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆயில் பேஸ்டல் பயன்படுத்தி எப்படி ஒரு சிம்பிளான ஒரு இயற்கை காட்சியை வரையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சீனரிக்கு நான் என்னென்ன கலர் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ரெட், ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், பிளாக், ப்ளூ. ஸோ இந்த கலர் தான் நான் பயன்படுத்துகிறேன். டாப் சைடில் நான் ரெட் கலர் அடிச்சிருக்கேன், அதுக்கு கீழே ஆரஞ்சு கலர், அதுக்கு கீழே எல்லோ கலர். இந்த சார்ட்டை நான் ஆஃபாக பிரிச்சிருக்கேன். இந்த 3 கலருமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேஸ்ட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தேய்ச்சி விட போகிறோம். இது போல் சில வீடியோவை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை நாம் எடுத்து தேய்ச்சி விடுறோம். இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரெட் கலருக்கு மட்டும் ஒரு துணியை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் இல்லாத சைடாக பார்த்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லோ கலர் யூஸ் பண்ணணும். இப்போ அழகாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி அழகாக தேய்ச்சி விட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்கை என்னென்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கலரில் நம்ம பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிளாக் எடுத்து லாங் சைடில், அதாவது ரொம்ப தூரத்தில் அந்த பிளான்ட்டு செடி கொடிகள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த லைனை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாகவே பிளாக் கலர் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே 2 கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று டார்க் ப்ளூ, இன்னொன்று லைட் ப்ளூ. கூடவே நான் ஒயிட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் காட்டன் கிளாத் எடுத்து கலர் இல்லாத சைடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வேஸ்ட் கிளாத்தை வச்சு நம்ம ரப் பண்ணி விட போகிறோம், அதாவது தேய்ச்சி விட போகிறோம். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த சன்செட் ரிஃப்ளெக்ட் ஆனால், வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வாட்டரில் ஒரு படகு, அந்த படகு ஓட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அழகாக ஒரு பிளாக்கில் லைன் போட்டு வரைஞ்சிட்ருக்கோம்.
இப்போ நான் வரைஞ்சி முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு சில இடத்துல நம்மளுக்கு லைட்டிங் தேவைப்படுது. அதனால் எழுதாத ஒரு மைப்பென் எடுத்து நம்ம எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு லைட்டிங் தேவையோ அந்த இடத்துல நம்ம கிறுக்குனா போதும், ஸ்க்ரப் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த இடத்துல லைட்டிங் கிடைக்கும். இப்போது வானத்தில் நம்ம சிம்பிளாக போட்ஸ் வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். Thank you for watching full video.